ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொன்ன ரொம்ப சூப்பரான டிஷ். அது வந்து எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரியல. எனக்குலாம் ரொம்ப ஃபேவரட்டான டிஷ் நார்த் இந்தியனோட பானிபூரி. இதை எப்படி செய்யலாம்னு இப்போ உங்களுக்கு செஞ்சுக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 200 கிராம் ஆஃப் நல்லா ரவா யூஸ் பண்ணுறேன், 50 கிராம் ஆஃப் மைதா யூஸ் பண்ணுறேன், சால்ட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோதுமை மாவு மாதிரி சூப்பராக பிசைஞ்சு எடுத்தாச்சு. எடுத்துக்கு நம்ம புளி கரைசலை இதில் ஊற்றுறேன். கிராம் ஆஃப் வெல்லம், பேரிச்சம்பழத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி அதையும் இந்த புளியோடு போட்டுக்கோங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்லி, ஒரு கட்டு ஃபுல்லாக புதினா போடுற அளவுக்கு காரத்துக்கு பச்சை மிளகா, ஒரு பீஸ் இஞ்சி, புளி தண்ணியை வந்து ஆட். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பிஞ்ச் ஆம்ச்சூர் பவுடர், பெருங்குஜீரகம் தூள், பிளாக் சால்ட் யூஸ் பண்ணுறேன். நான் 4 பாயில்டு பொட்டேட்டோஸ் வச்சுருக்கேன். க்ரீன் பீஸ் ஆட் பண்ண, க்ரீன் சில்லி அதையும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஹோர் ஆனியனையும் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். காஷ்மீரி